இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். இலங்கையில் நீர் விநியோகம் மட்டுப்படுத்தப்படலாம். வறட்சியான காலநிலையால் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். இலங்கையில் இணைய மோசடியில் ஈடுபட்ட 125 சீன பிரஜைகள் விசேட விமானம் மூலம் சீனாவுக்கு அனுப்பி வைப்பு. கடந்த 3 ஆண்டுகளில் 30 பாரிய குற்றவாளிகள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளர். ஹதர்லியத்தையில் முச்சக்கர வண்டி விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. விசாரணை கைதிக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம். சிஐடி பொறுப்பதிகாரிக்கு எதிராக கடும் நடவடிக்கை. செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. நாட்டில் நிலவும் கடும் வறட்சியான காலநிலை காரணமாக எதிர்வரும் வாரங்களில் நீர் விநியோகத்தை மட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை எச்சரித்துள்ளது. இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சபையின் தலைவர் பொறியியலாளர் சந்திர பண்டார, தற்போது நீர்வெட்டு எதுவும் அமுல்படுத்தப்படவில்லை என்றாலும் இதே காலநிலை நீடித்தால் நாள் முழுவதும் தடையின்றி நீர் வழங்குவது கடினமாக அமையும் என தெரிவித்தார். குறிப்பாக அம்பத்தலை உள்ளிட்ட பிரதான நீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் உற்பத்தி திறன் இதுவரை பாதிக்கப்படவில்லை. எனினும் மேட்டு பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு தற்போது குறைந்த அழுத்தத்திலேயே நீர் கிடைத்து வருகின்றது. எதிர்வரும் நாட்களில் மழையை எதிர்பார்ப்பதாகவும் அதுவரை பொதுமக்கள் நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் குறைந்த அழுத்தத்தில் நீர் கிடைக்கும் பகுதிகளுக்கு தற்போது பவுசர்கள் மூலம் நீர் விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் தங்கியிருந்து இணையதளங்கள் ஊடாக பாரிய நிதி மோசடிகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 125 சீன பிரஜைகள் நேற்றிரவு அதிரடியாக நாடு கடத்தப்பட்டுள்ளனர். கடந்த 17ஆம் தேதி அனுராதபுரம் பகுதியில் உள்ள பல விடுதிகளில் தங்கியிருந்து மோசடிகளில் ஈடுபட்டிருந்த இவர்களை ராணுவ புலனாய்வு பிரிவினரும் குடிவரவு திணைக்கள அதிகாரிகளும் இணைந்து கைது செய்தனர். விசாரணையில் இவர்கள் சுற்றுலா மற்றும் வர்த்தக விசாக்களின் கீழ் நாட்டிற்கு வருகை தந்து சட்டவிரோதமாக தங்கியிருந்தமை கண்டறியப்பட்டது. சீன அரசாங்கத்துடன் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து சீனாவிலிருந்து அனுப்பப்பட்ட விசேட விமானம் மூலம் இவர்கள் அனைவரும் நேற்று சீனாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதற்காக சீன அதிகாரிகள் மற்றும் மருத்துவர் அடங்கிய குழு ஒன்று நாட்டிற்கு வருகை தந்ததுடன் இலங்கையின் குடிவரவு திணைக்களத்தை சேர்ந்த 6 அதிகாரிகளும் இவர்களுடன் சீனா நோக்கி புறப்பட்டுச் சென்றுள்ளனர். இன்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட மிதிகமச்சூட்டி எனப்படும் பிரபாத் மதுசங்க கொலை, ஆயுத கடத்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர். அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் விசாரணை செய்யப்படவுள்ளார். சர்வதேச நாடுகளுடனான சிறந்த உறவு காரணமாக சிவப்பு அறிவித்தல் இன்றியே 13 சந்தேக நபர்கள் இதுவரை கொண்டுவரப்பட்டுள்ளனர். கடந்த 28ஆம் தேதி இந்தியாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட இவரும் இதில் அடங்குவர். ஹதரலியத்து பொத்துப்பிட்டிய பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் வீழ்ந்ததில் விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்த மூவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி 48 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்து குறித்து ஹதரலியத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான கனமுல்ல சஞ்சீவவின் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இராஷா செவ்வந்திக்கு காவல்துறையின் காவலின் கீழ் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்த குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பதிகாரிக்கு எதிராக கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறை ஊடக பேச்சாளர் ஹெவ்யூ வுட்லர் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இந்த தகவலை வெளியிட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நேரில் விஜயம் செய்து நிலைமைகளை ஆராய்ந்தார். சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளை கொண்ட விசேட குழு ஒன்றினூடாக இந்த சம்பவம் குறித்து விசாரணைகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.